சுசுகி மேக்ஸ் கண்ட்ரோல்ல வரக்கூடிய ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் வீடியோஸ்லாம் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து இந்த கார்பரேட்டர் டியூனிங்கா இருக்கட்டும், மேக்ஸ் கண்ட்ரோல்ல கார்பரேட்டர் நம்ம எப்படி வீட்லயே ரிப்பேர் பண்றது, மைலேஜ் எப்படி இன்க்ரீஸ் பண்றது, இப்படி பல வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த ஒரு சீரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் சுசுகி மேக்ஸ் கண்ட்ரோல் 99 மாடலுக்கான அந்த பார்ட்ஸ் வந்து பாடி பார்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதை காமிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. சுசுகி மேக்ஸ் கண்ட்ரோல்ல வந்து இதுக்கு அடுத்த மாடலா மேக்ஸ் 100R அப்படிங்கிற மாடல் இருந்துச்சு. ஸோ இது வந்து 1999 மாடல். இதற்கான பார்ட்ஸ் எல்லாமே ஆன்லைன்ல வந்து கிடைச்சாலுமே ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. இந்த மாடலுக்கான பாடி பார்ட்ஸ் வந்து நான் வந்து ஸ்கிராப்ல இருந்து தான் எடுத்தேன். பட் ஆனால் நல்ல கண்டிஷனில் இருந்துச்சு. என்னென்ன பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து 2 ஸ்கூப் 2 சைடில் ஒன்றுமே ஸ்கூப், அது மட்டும் இல்லாமல் இந்த கிரில் இருந்துச்சு, இந்த ஃபுட்ரெஸ்டோட இருக்க கிரில். ஸோ இதில் இருக்க அந்த த்ரூவை எடுக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு தனியான ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஸோ அந்த வீடியோ அப்லோட் ஆனோன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த வீடியோ லிங்க் வந்து தரேன். ஸோ அதுக்கப்புறமா எடுத்ததுலே வந்து ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் பார்த்தோம்னா, இந்த கிக்கர் லிவர் வந்து ரொம்பவே ஒர்த்தாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அப்படியே புதுசு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு கைப்பிடி, ஸோ இது வந்து அந்த வண்டியில் இல்லை. ஸோ அதுக்கான கைப்பிடியுமே எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த 5 பார்ட்ஸுமே நான் வந்து ஸ்கிராப்ல தான் எடுத்தது. ஸோ இது வந்து ரொம்பவே கம்மியான விலை தான் கிடைச்சு. ஆன்லைனில் நம்ம வந்து இந்த 2 பாடி பேனலோட ரேட்டு மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரூ. 800 ஆரம்பிச்சு ரூ. 1200 வரையும் ஒவ்வொருத்தவங்க ரேட் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த பார்ட்ஸ் எல்லாமே சேர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 1900 2000 கிட்ட வந்துடும். ஸோ இந்த நம்ம வந்து வாங்கின ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ₹700 இந்த பார்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து வாங்கியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த பார்ட்ஸ் எல்லாமே நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு பார்ஷியல் ரீஸ்டோரேஷன் தான். அவுட்புட் வந்து எப்படி இருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.